ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்பா மிகவும் அன்பானவர். அவர் எப்போதும் நம்ம மேல நினைவா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அது மட்டும் இல்ல, அவருடைய உள்ளங்கைகள்ல நம்மள வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம என்ன யோசித்தாலும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நம்ம அழுதாலும் நம்மள ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். இதன் மத்தியில ஆண்டவர் நம்மள பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போறோம். ஆனா ஆண்டவர் நம்மள நினைவா இருக்கிறாரு. அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாதைகளும் நமக்கு நன்மைக்கு தான். நம்மள உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மள என்னைக்குமே கைவிட மாட்டாரு. நம்ம கூட இருப்பாரு. அது மட்டும் இல்ல, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நமக்குன்னு ஒரு மதில் போட்டிருக்கிறாரு. நமக்குன்னு ஒரு பாதுகாப்ப கட்டளையிட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில நுழைய முடியாது. ஆண்டவருடைய கரத்துல இருந்து நம்மள பறித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானதும் அல்ல. அதனால சோர்ந்து போகாதீங்க. எது உங்க வாழ்க்கையில வந்தாலும் அவர் அறியாம உங்க வாழ்க்கையில வராது. ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க மறைவா இல்ல. அதற்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் உங்கள இன்னும் கனப்படுத்துவார். இன்னும் உங்கள மேன்மைப்படுத்துவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.